எல்லாருக்கும் வணக்கம். கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த முதல் 2 வாரங்கள் அப்படின்றது கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த முதல் 2 வாரம் அப்படின்றது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியாக கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும், அந்த கடைசி 2 வாரம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பொருளாதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சாலும் செலவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்தும். இந்த வரவுக்கு மீறின செலவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணுங்க. ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி அந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத கோபங்கள் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்மீக பயணங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள், கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த கன்னியில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மே மாதம் அப்படின்றது அந்த முதல் 2 வாரம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டாலும், கடைசி 2 வாரம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அமைஞ்சிரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.